காபில சந்திரசேன இறுதியாக பேசிய வார்த்தைகள், நெருங்கிய உறவினர்கள் வழங்கிய முக்கிய வாக்குமூலம், மகிந்தவை கைது செய்தால் அனுர தரப்புக்கு காத்திருக்கும் பேராபத்து, மறைக்கப்படும் மோசடிகள், 2.5 மில்லியன் டாலர் மோசடி, மத்திய வங்கி ஆளுநரின் முக்கிய அறிவிப்பு, டீசலின் விலை ரூபாய் 720, எதிர்வு கூறல் தொடர்பில் அனுர வழங்கிய விளக்கம், நிலக்கரி இறக்குமதி ஊழல் விசாரணைக்கு மறுப்பு தெரிவித்த எதிர்த்தரப்பு, 144 எம்எல்ஏக்கள் ஆதரவு, ஆட்சியை தக்க வைத்தார் முதலமைச்சர் விஜய். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் போது 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக பெற்றார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் அவருக்கு எதிராக விசாரணை இடம்பெற்று வரும் நிலையில் கொள்ளுப்பிட்டியவில் உள்ள வீட்டில் 8ஆம் திகதி சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இந்த மோசடி தொடர்பில் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தால் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையின் பின்னணியில் கபில சந்திரசேனவின் உடல் தூக்கில் தொங்கிய நிலையில் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருந்தனர். கபில சந்திரசேனவின் மனைவியின் சகோதரியின் கணவரான முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வாவின் வீட்டிலேயே கபில சந்திரசேன சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வா மற்றும் அவரது மனைவியிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன்போது சாட்சியம் அளித்த முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வா, கபில பிணையில் வருவதற்கு தேவையான ஆவணங்களை சரி செய்ய நான் உதவினேன். மே 7ஆம் தேதி காலை எனக்கு அழைப்பு விடுத்து நன்றி கூறினர். அன்று மதியம் அவருக்கு மீண்டும் நீதிமன்ற பிரச்சினை இருப்பதாக கேள்விப்பட்டு அவரை எமது வீட்டிற்கு வர சொன்னேன். அன்றிரவு அவர் தனது வீட்டுக்கு சென்று மருந்துகள் மற்றும் ஜிம்மேட் ஒன்றை கொண்டு வருமாறு தனது பணியாளரிடம் கூறிய நிலையில் எதற்காக ஜிம்மேட் என்று கேட்டபோது உடைகளை தொங்கவிட அது தேவை என கூறியுள்ளார். இரவு அவர் என்னிடம் நான் வெளியே வந்து ஒரு நாள் தான் மீண்டும் என்னை சிறையில் தள்ள பார்க்கிறார்களே என்று கவலையுடன் கூறினார். மறுநாள் காலை நீண்ட நேரமாக்கியும் அவர் கதவை திறக்கவில்லை. சட்டத்தரணியுடன் சேர்ந்து கதவை திறந்து பார்த்தபோது அறையில் தொங்கிக் கொண்டிருப்பதை கண்டேன். மருத்துவர் வந்து அவர் இறந்து விட்டதை உறுதிப்படுத்தினார் என சாட்சியம் அளித்துள்ளார். இதன்போது சாட்சியம் அளித்த முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வாவின் மனைவி, கபில இறப்பதற்கு முந்தைய இரவு மகிழ்ச்சியாக இருக்கவில்லை. எனது தங்கை மற்றும் பிள்ளைகள் ஆஸ்திரேலியாவில் வசிக்கின்றனர். கபில அமைதியான சுபாவம் கொண்டவர். மே 6ஆம் தேதி அவர் பிணையில் வந்ததாக கூறி எமது வீட்டுக்கு தனியாக வந்தார். மறுநாள் மாலை அவர் மீண்டும் எமது வீட்டுக்கு வந்தபோது ஒரு திறப்பை என்னிடம் கொடுத்து தனது வாகனத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து விடுமாறு கூறினார். அன்றிரவு சட்டத்தரணிகளை சந்தித்துவிட்டு இரவு 10 மணிக்கு திரும்பினோம். கபில உணவருந்தவில்லை. இரவு 11 மணிக்கு அவர் உறங்க சென்றார். மறுநாள் காலை 7 மணியளவில் அவரது அறை கதவு திறக்கப்படாததால் மாற்று திறப்பு மூலம் கதவை திறந்தோம். அவர் கட்டிலில் இருக்கவில்லை. அறையில் ஏதோ விபரீதம் நடந்துள்ளதை நான் உணர்ந்தேன். அவர் மிகுந்த மன உளைச்சலில் இருந்தார் என அவர் மேலும் சாட்சியம் அளித்துள்ளார். புலிக்கிழமைப்பை அளித்த மகிந்த ராஜபக்ஷவை கைது செய்தால் அரசாங்கம் அக்கணமே விழும். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த இந்த மாதத்தில் மகிந்த ராஜபக்ஷவை நெருக்கடிக்குள்ளாக்குவது முற்றிலும் தவறானது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், தரமற்ற நிலக்கரி இறக்குமதியால் ஏற்பட்ட நட்டத்தை அரசாங்கம் 18% மின்கட்டண அதிகரிப்பு ஊடாக பொதுமக்கள் மீது சுமத்தியுள்ளது. தரமற்ற நிலக்கரியால் ஏற்பட்ட நட்டத்தை மீள அளவிடுவதற்கு இதுவரையில் முறையான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. போலியான வாக்குறுதிகளை மாத்திரமே அரசாங்கம் வழங்குகின்றது. 2.5 மில்லியன் டாலர் மோசடிக்கு நடந்தது என்ன என்பது தெரியவில்லை. இந்த மோசடி விடயத்தில் அரசு அதிகாரிகள் தண்டிக்கப்பட்டுள்ளார்கள். இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க பாதுகாக்கப்பட்டுள்ளார். அவருக்கு எதிராக வித நடவடிக்கைகளும் இதுவரையில் எடுக்கப்படவில்லை. அரசாங்கத்தின் ஊழல் மோசடிகள் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ள நிலையில் கடந்த கால அரசாங்கங்களின் ஊழல் மோசடிகளுக்கு மாத்திரம் அரசாங்கம் முன்னுரிமை வழங்குகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் சொத்து விவகாரம் பற்றி ஆராய்வதில் மாத்திரம் அதிக கவனம் செலுத்தியுள்ளது. புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் விடுதலை புலிகள் ஆதரவாளர்களை மகிழ்விப்பதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ
லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டார். புலிகள் அமைப்பை அழைத்த மஹிந்த ராஜபக்ஷவை கைது செய்தால் அரசாங்கம் அக்கணமே கவிழும். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த இந்த மாதத்தில் மஹிந்த ராஜபக்ஷவை நெருக்கடிக்குள்ளாக்குவது முற்றிலும் தவறானது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நிதியமைச்சிற்கு சொந்தமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மோசடிக்காரர்களின் கைக்கு சென்ற சம்பவம் தொடர்பாக மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி மீண்டும் இவ்வாறானதொரு நிலை ஏற்படாமல் இருக்க மத்திய வங்கியும் நிதியமைச்சும் நெருக்கமாக செயல்பட்டு வருவதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்று மத்திய வங்கியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அங்கவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த சம்பவத்திற்கு பிறகு நிதியமைச்சுடன் இணைந்து நெருக்கமாக செயல்பட்டு வருகின்றோம். இந்த முறையை எவ்வாறு பலப்படுத்தலாம் என்பது குறித்தும் எங்களது அனுபவம் மற்றும் அறிவை பயன்படுத்தி எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்களை நடைபெறாமல் இருக்க தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம் என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இதன்போது மத்திய வங்கிக்கு ஏதேனும் ஒரு இடத்தில் கிராஸ் செக் செய்யும் பொறுப்பு வருகின்றதா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த ஆளுநர், இல்லை, ஒரு எளிய உதாரணம் என்னவென்றால், எனது வங்கி கணக்கில் இருந்து ஒரு குறிப்பிட்ட நபரின் கணக்கிற்கு பணம் செலுத்துமாறு வங்கிக்கு நான் உத்தரவிடும் போது கணக்கிலக்கம் சரியாக இருந்து முறைமையூடாக பணம் செலுத்தப்படுமானால் அதனை செய்வது மட்டுமே வங்கியின் வேலையாகும். அதற்கு அப்பால் சென்று அந்த அறிவுறுத்தல்களை மாற்றுவதற்கு வங்கிக்கு உரிமை இல்லை. வங்கியாளர் என்ற ரீதியில் எமக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களை மாற்றுவதற்கு எமக்கு உரிமை இல்லை. பணம் செலுத்திய பின்னர் அது நிகழ்ந்துவிடும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அரசு நிறுவனங்களில் உள்ள அனைத்து பதவிகளையும் கட்சி விசுவாசிகளை கொண்டு நிரப்பும் பழைய தவறான கலாச்சாரத்தை தனது அரசாங்கம் நிராகரிப்பதாகவும், அரசு பதவிகளுக்கு மக்களை நியமிக்கும் போது அவர்களின் அரசியல் கட்சியை அல்லாமல் தனிநபர்களின் திறமையையும் ஆற்றலையும் மட்டுமே கருத்தில் கொள்ளும் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை நாட்டில் உருவாக்கும் என்றும் ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்ற போதே அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். முந்தைய அரசாங்கங்களின் கீழ் அரசு நிறுவனங்களில் பதவிகளின் பங்கீட்டு கட்சி அரசியலை அடிப்படையாக கொண்டிருந்தது. ஆனால் தற்போதைய அரசாங்கம் அந்த முறையை மாற்றியுள்ளது என்று செயலாளர் கூறியுள்ளார். அரசு நிறுவனங்களில் உள்ள அனைத்து பதவிகளையும் எங்கள் கட்சியை சேர்ந்தவர்களை கொண்டு நிரப்புவதற்காக நாங்கள் ஆட்சிக்கு வரவில்லை. திறமையானவர்களை கொண்டு அந்த பதவிகளை நிரப்பவே நாங்கள் விரும்புகின்றோம். அப்போது நாங்கள் அவர்களின் அரசியல் கட்சியை தேடி செல்ல மாட்டோம். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் கிரிக்கெட் குழு போன்ற நிறுவனங்களுக்கு திறமையானவர்கள் எவ்வாறு நியமிக்கப்பட்டுள்ளனர் என்பதை அவர் ஒரு உதாரணமாக சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு அரசாங்கம் என்ற முறையில் தனக்கு மட்டுமே எல்லாம் தெரியும் என்று நினைப்பது ஒரு மாயை என சுட்டிக்காட்டிய டெல்வின் சில்வா, எந்த ஒரு துறையிலும் மிகவும் திறமையான நபரின் உதவியை நாடுவதே அரசாங்கத்தின் கொள்கை என்றும் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் நுகர்வை குறைப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் அதற்கேற்ப எரிபொருள் விலையை உயர்த்துவது போன்ற முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன என்றும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். எண்ணெய் விலையை பார்த்தால் 1 லிட்டர் டீசலின் விலை சுமார் 720 ரூபாவாக இருக்கும் என்று பெட்ரோலிய அமைச்சகம் கூறியிருந்தது. ஆனால் 1 லிட்டர் டீசல் ரூபாய் 392 வழங்கப்படுகின்றது. இதில் அரசாங்கத்திடமிருந்து ரூபாய் 100 செலவை நாம் ஏற்கின்றோம் என்றும் விளக்கியுள்ளார். நுவரெலியா மாவட்ட சிறப்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பங்கேற்ற ஜனாதிபதி, உலக சந்தையில் எரிபொருள் விலை உயர்வால் நம் நாட்டில் 1 லிட்டர் டீசலின் விலை ரூபாய் 720 உயர்ந்துள்ளது என்று மேலும் தெரிவித்துள்ளார். இருப்பினும் அரசு 1 லிட்டர் டீசலுக்கு ரூபாய் 100 செலவழித்து அதை பொதுமக்களுக்கு ரூபாய் 392 வழங்குவதால் நிறுவனத்திற்கு நஷ்டம் ஏற்படுகின்றது என்றும் இதை நீண்ட காலத்திற்கு தொடர முடியாது என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். குறைந்த தரம் கொண்ட நிலக்கரி இறக்குமதி தொடர்பான ஜனாதிபதி விசேட விசாரணை ஆணைக்குழுவின் முன்னிலையில் தாம் சாட்சியமளிக்கப் போவதில்லை என முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க உள்ளிட்ட எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று அறிவித்துள்ளது. இதுகுறித்து நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் சம்பிக்க ரணவக்க கருத்து தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எம் மெரிகார், அஜித் பி பெரேரா, டி வி சாணக்க மற்றும் தாம் உள்ளிட்ட
எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து தங்களை சாட்சியமளிக்க வருமாறு வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். குறித்த அறிவிப்பை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கீழான ஜேவிபி ஊடக பிரிவு விடுத்திருந்ததாக அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் அந்த ஆணைக்குழுவில் முன்னிலையாக தங்களுக்கு எந்த காரணமும் இல்லை என அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மக்களால் வாக்களிக்கப்படாத அல்லது மக்கள் பிரதிநிதியாக இல்லாத டெல்வின் சில்வாவால் மேற்பார்வை செய்யப்படும் இந்த ஆணைக்குழுவின் முன்னிலையில் நாங்கள் முன்னிலையாக மாட்டோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தேவையான ஆவணங்கள் ஏற்கனவே ஆணைக்குழுவிடம் உள்ளதாகவும் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பெரும்பான்மையை பெற்று முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தவிக அரசு ஆட்சியை தக்க வைத்துள்ளது. பெரும்பான்மையை பெற 117 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் தவிக அரசுக்கு 144 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். தவிக அரசுக்கு ஆதரவாக 144 பேர் வாக்களித்தனர். தவிக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து 22 பேர் வாக்களித்தனர். பாமக 4 உறுப்பினர்களும் பாஜக உறுப்பினர்களும் நடுநிலையாக வாக்களித்தமை குறிப்பிடத்தக்கது.